தாமரையோட வைஃப் எனக்கு பதறி போயிட்டு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி மாமா ஃபோன் பண்ணா வேற யாரோ எடுத்து ஜிஹெச் வர சொல்றாங்க, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாப்பா என்னை கேட்டுச்சு. சொல்லிட்டு நீங்க போய் பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்த ரன்னிங்லேயே வண்டியை வேகமா எடுத்துட்டு ரன்னிங்லேயே ஃபோன் பண்றேன். நான் தாமரை ஃபோன் பண்ணேன். அது மாதிரி வேற யாரோ எடுத்து பேசினாங்க. அதுக்கப்புறம் நானும் வேகமா ஜிஹெச்ல போயிட்டு பார்த்தேன். அந்த கேட்டு ஏறி உதிச்சு உள்ள போயிட்டேன். நான் மார்ச்சரிக்குள்ள போயிட்டேன். உள்ள போட்டோன்னா 2 பாடி தான் நான் பார்க்கும்போது 2 பாடி இருந்தது. ஒன்று அப்புறம் தாமரை இப்படி போட்டிருந்தாங்க, இப்படி ஒரு பாடி இருந்தது. அந்த சைடு போயிட்டு அப்புறம் தாமரையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி படப்படப்பாயிருச்சு. அவன் தான் எங்க அண்ணன் அங்கதான் ஒர்க் பண்றான். அவன் வந்துட்டு என்னை பார்த்துட்டான். நீ எங்கடா இங்க நிக்கிற அப்படின்னா, தாமரை படுத்திருக்கான் பாரு, அவனை எழுப்பிடுறா கூட்டு போண்டா அப்படின்ட்டு சொன்னேன். நீ பயந்துருவ, நீ வெளியே போடான்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி தள்ளி விட்டான் வெளியில. தாமரையோட ஒய்ஃப், அதாவது இப்ப வளகாப்பு போன மாசம் தான் போட்டான். இது 8வது மாசம், இன்னொரு 2 மாசம் டெலிவரி. எங்க அண்ணனுக்கு ஒரு 2-1.5 வயசு பையன் இருக்கான். அவனை தூக்கி வச்சுக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு வாசி அடுத்து 2 மாசத்துல நம்ம பையன் வர போறான் அப்படின்னா அந்த அளவுக்கு. ஏன்னா அவன் குழந்தை மேல அவ்வளவு ஆசை வச்சிருந்தான். ஏகப்பட்ட ஆசை, சொல்ல முடியாத அளவுக்கு ஆசை வச்சிருந்தான். இப்போது எனக்கு லவ் பண்ண பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டேன். 6 வருஷமா காதல் பண்ணிட்டு இருக்கான். நிறைய ஆசைகள்லாம் உள்ள வச்சிருந்தான். அதே மாதிரி அந்த பிள்ளைக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. இவங்களோட இப்படிலாம் வாழணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் நினைச்சாதான் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பார்த்துருக்கானுங்க, ரொம்ப லாங்கில்னு பார்த்துருக்காங்க. சரியா தெரியல, வியூ தெரியல. தெரியாதனால என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம், ஒரு எட்டு பார்த்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிடலான்னு ஒரு ஆர்வத்துல பின்னாடியே போறானுங்க. வண்டி கூடயே போறானுங்க. ஏன் ஒரு முகம் தெரியலையா, வெளியில காட்டலையா? அவர்தான் வரல வெளியில. இவனுக்கு போயிருக்கானுங்க, வண்டி பின்னாடியே போயிருக்கானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நெருக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. மூச்சு தணர ஆரம்பிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல பார்த்தலான்ட்டு போறானுங்க. போக 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 ஒரு கட்டத்துக்கு மேல நெருக்க ஆரம்பிச்சா இவனுக்கு மூச்சு லைட்டா வாங்க ஆரம்பிச்சிருச்சு. கூட்டத்துக்கிட்டே வெளியே போயிடலாம் அப்படி முடிவு பண்ணிட்டு கிளம்புறானுங்க. அவனை முடியல, சுத்தமா நகர முடியல அந்த கூட்டத்துல இருந்து. அப்பனைக்கு தாமரை என்ன பண்ணிட்டான், முன்னாடி போறான். அவன் சட்டையை பிடிச்சிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம பிடிச்சிட்டு பின்னாடி சாஞ்சிட்டான். தூக்கி விட்டானா. அதுக்கப்புறம் வந்துடுற தாமரை அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறான். முடியல. ரெண்டு வா தாமரை கூப்பிட்டு இருக்கான். இவன் ஸ்ட்ரகிள் பண்றான், எல்லாத்தையும் தள்ளி விடுறான். ஆனா முடியல அவனால. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல என்ன பண்ணிட்டா அப்படியே சாஞ்சிட்டான். தரப்பட்ட இடத்துல நாங்க போய் அந்த ஸ்பாட்ல வந்து நாங்க பேசிட்டோம். தாண்டி எந்த தவறும் எங்க சைட்ல நாங்க எதுவும் செய்யல. சினிமா பாணியில பேசுறதுன்றது நல்லா இல்லை. இது எப்படி இதை சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கூட்டத்துக்கு போய் அவரை பார்க்கணும்னு தான் போனாங்க. அங்க போய் அவங்கள பார்க்கணும்னு போயிட்டு அவங்களே இப்படி சொல்லும்போது, பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்லும்போது அதை எப்படி ஏத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்களை நம்பிதானே போறான். அந்த கூட்டமும் அவங்களை நம்பிதானே வந்திருக்கு. இந்த வருத்தமா இருக்கு இதெல்லாம் பேசுறது. இருந்திருந்தா கூட பரவாயில்ல, இழந்துட்டு நிக்கிறோம். பரவாயில்ல, ஒரு உயிரிழப்பு இறந்துருச்சு, நண்பனை இழந்துட்டோம். இருந்தாலும் ஒரு பேசாரு இவ்வளவு ஆறுதலா இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை கூட அதுல இல்ல. சம்பவம் நடந்ததை பத்தி பேசவே இல்லை அந்த வீடியோல. அதை விட்டுட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்காரு. இறந்து போனவங்க பேரை கூட அவர் சொல்லல. அந்த பேர் சொன்னா அவங்க குடும்பத்துக்கு ஏதோ ஒரு ஆறுதலா இருந்திருக்குமோ என்னமோ. ஆனா அந்த பேரை கூட சொல்ல முடியாம ஒரு போடணுமே அப்படின்ற ஒரு வீடியோ போடுறதுன்றது சுத்தமா ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. வணக்கம், உங்க பேர் என்ன? வணக்கம், என் பேர் சூர்யா. எந்த ஊர் உங்களுக்கு? எனக்கு கரூர் தான், தினப்பா நகர். ஓகே. இறந்து போன ஒரு தாமரை கண்ணன், அவர் உங்களுக்கு என்ன வேணும்? தாமரை கண்ணன் வந்து என் ஃப்ரெண்டு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அவன் என் கூட இருக்கிறான். என் ஃப்ரெண்டு அவன். அவருக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? தாமரைக்கு ஒரு 27 வயசு, 26. அவர் வந்து விஜய் நடத்தின 27ஆம் தேதி நடத்தின பிரச்சார நிகழ்வுக்கு வேலுச்சாமிபுரத்துக்கு வந்து போயிருந்தாரா? ஆமா, போயிருந்தான் அவன். அவர் விஜய் ரசிகரா? எதுக்காக போனாரு? விஜய் ரசிகர்லாம் இல்ல, அவன் விஜயை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல போனான் அவன். அந்த மாதிரி சம்பவத்துல அப்படி உள்ள போய் சிக்கிட்டான். ஓகே. எப்போ போனாரு, எப்படி போனாருன்னு என்ன சொல்ல முடியுமா? எத்தனை மணிக்கு, எந்த மாரி போனாரு? அவன் காலையில வந்து வேலை, அவனுக்கு ஃப்ளோரிங் மேட் ஒர்க் பண்றாங்க. வேலையை முடிச்சுட்டு ஒரு 3 பேர் வேலையை முடிச்சுட்டு மதியானத்துக்கு மேல ஃப்ரீயா இருக்கும் அப்படின்ட்டு சரி விஜயை பார்க்க போலான்னு ஒரு ஆர்வத்துல 3 பேர் பிளான் பண்ணி போறாங்க. மதியம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு அந்த விஜய் பார்க்கறதுக்கு கரெக்டா அந்த டைமுக்கு போயிடுறானுங்க. போயிட்டு கரெக்டா அந்த ரவுண்டானதுக்கிட்ட வந்தோன்னே விஜய் வந்து பார்த்தாரு. ஒரு லாங்கில் நின்று பார்க்கவும் சரியா தெரியல. அவனை என்ன பண்றானுங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் விஜய் வந்துட்டு எவ்வளவு செகண்ட் இருந்தாலும் தெரியல, டப்புனு உள்ள போயிட்டாரு போல. உள்ள போயிட்டு அவருக்கு வண்டி மூவ் ஆரம்பிச்சிருச்சு. இவனும் இவ்வளவு தூரம்னு பார்த்து தெரியல சரியா அப்படின்றனால பின்னாடியே போயிருக்கானு, வண்டி பின்னாடியே போயிருக்கானுங்க. வந்துட்டோம், பார்த்துட்டு போயிடலாம்னு ஒரு ஆர்வத்திலே உள்ள போயிட்டாங்க. மீடியம் ஃபுல்லாவே போயிட்டாங்க, வண்டி பக்கத்துல போயிட்டானுங்க. வண்டி பக்கத்திலேயே போறாங்களா இல்ல ரொம்ப தூரத்துல? பின்னாடியே போறாங்க, வண்டி கூட. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பார்த்துருக்கானுங்க, ரொம்ப லாங்கில்னு பார்த்துருக்காங்க. சரியா தெரியல, வியூ தெரியல. தெரியாதனால என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம், ஒரு எட்டு பார்த்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிடலான்னு ஒரு ஆர்வத்துல பின்னாடியே போறானுங்க. வண்டி கூடயே போறாங்க. வண்டி கூடயே போகும்போது பக்கத்துலதான் போறாங்க. ஆனா விஜய் பார்க்க முடியல. ஏன் பின்னாடியே போய் வண்டி பின்னாடியே போயிட்டு இருக்காங்க, சைட்லயே போறாங்க. ஏன் அவர் முகம் தெரியலையா, வெளியில காட்டலையா? அவர்தான் வரல வெளியில. அவர் வெளியே வரல. ஆக்சுவலா அது ஒரு செகண்ட் தான் வெளியே வந்துட்டு போயிட்டு போல. அந்த வியூ தெரியல, பக்கத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போறானுங்க. கடைசி மட்டும் அவர் வெளியே வரல. ஜன்னல் வழியா கூட பார்க்க முடியல, சுத்தமா பார்க்க முடியல. அது பார்க்க முடியாதனால அவன் அப்படியே பின்னாடியே போயிருக்கான். ஒரு ஆர்வத்துல எப்படியாவது பாத்துறணும் ஒரு ஆர்வத்துல போயிருக்கான். பார்த்து என்ன பண்ணும், ஒரு போட்டோ எடுக்கணும்.
அவனுக்கு அதான் அது இப்போ இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு அவர் பேசுறதை கேட்கணுன்றதுக்காக அது இல்ல அவனுக்கு அந்த மாதிரி இல்ல விஜயை பாத்திரணும், ஒரு போட்டோ எடுக்கணும், போட்டோ எடுத்துட்டு வீட்டுல வந்து என்கிட்டயோ அவங்க வீட்டுக்கார மாட்டையோ இல்ல வேறட்டையாவது காட்டணும், ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி ஒரு ஆர்வத்துல அவனுக்கு இந்த மாதிரி ஆர்வம் நிறைய இருக்கு. இடையில வந்து தினப்பா தேட்டர்ல வந்து சியான் விக்ரம் வந்திருந்தார் ஆக்டர். அவர் ஆக்டர் வரும்போது அவரையும் பார்க்க போயிருந்தாங்க. இந்த மாதிரி யாராவது பெரிய ஆளுங்க பெரிய ஆக்டர் இந்த மாதிரி யாராவது வந்து அவர் பாக்குற ஒரு ஆர்வத்துல இவன் போவாங்க, போயிட்டு பார்த்துட்டு வந்துருவான். அந்த மாதிரிதான் இவரும் பார்க்க போயிருக்கான். அது இவர் வரல அப்படின்றது தெரியல அப்படின்றனால அப்படியே கொஞ்சம் நாள் பின்னாடியே போயிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு கடத்துக்கு மேல விஜய் வண்டி பக்கத்துல போயிட்டாங்க. அப்புறம் போகும்போதே என்ன பண்ணிடுச்சு, கூட்ட நெரிசல் ரொம்ப ஆயிடுச்சு. அவனுக்கு கூட்ட நெரிசல்ல 3 பேர் போயிருக்காங்க. அதுல ஒருத்தன் வந்து லைட்டா கால்ல காயமாயிடுச்சு, மிதிச்சு. எப்படி காயமாச்சு? மிதிச்சிட்டாங்க எல்லாம். கும்பல் சரியான கும்பல். இப்போ விஜய் வெளியே வராதனால இவங்க எல்லாம் பாத்துறோம்னு சொல்லிட்டு எல்லாம் நெருக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே விஜய் பார்த்து ஒரு தடவை போட்டோ எடுக்கும் நிறைய பேர் போனாங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் போயிருப்பாங்க. அப்புறம் இவனுக்கு போயிருக்கானுங்க, வண்டி பின்னாடியே போயிருக்கானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நெருக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, மூச்சு திணற ஆரம்பிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல பார்த்தலான்ட்டு போறானுங்க. ஒருத்தனுக்கு வந்து காலில் மிதிச்சிட்டானுங்க. எனக்கு கால் வலிக்கா நான் வரமா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். தாமரை என்ன பண்ண தாமரை இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டாரு, சரி நில்லு தம்பி நான் வந்துட்டு எவ்வளவு தூரம் வந்துட்டேன், ஒரே ஒரு போட்டோ எடுத்து வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உள்ள போறானுங்க. போக 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 ஒரு கட்டத்துக்கு மேல நெருக்க ஆரம்பிச்சா இவனுக்கு மூச்சு லைட்டா வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த வண்டி கூடயே போறவங்க எல்லாரும் வெளியே காட்டுங்க, உங்களை பாக்கணும் அப்படின்னு எதனா கத்திட்டு போனாங்களா? அவங்க கேட்டாங்களா? முதல்ல கத்துனாங்க, என்னென்னமோ கத்துனாங்க. டிவிக்கே தலைவன் அது இது அவங்க பாட்டுல கத்துனாங்களாம். இவங்களும் அப்படியே இப்படியே போயிட்டு இருக்கானுங்க. போகும்போது கரெக்டா அந்த வண்டி பக்கத்துல அந்த ஸ்டேஜ் ஸ்பாட் வந்துருச்சு. ஸ்பாட் வரதுக்கு கொஞ்சம் விஜய் நின்று பேசக்கூடிய இடமா? ஆமா, அந்த ஸ்பாட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சிக்கிட்டாங்க சென்டர்ல. சிக்கவும் அந்த அதுல கூட இருந்தவர் என்ன பண்றாரு, என்னால முடியலண்ணா நான் வந்துட்டு நான் மேல ஏறுறேன், எப்படியாவது நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன பண்ண, மேல ஏறனா இது மேல ஏதாவது திட்டு வேற ஏதாவது கேப் கிடைக்குதா பூந்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னாலையும் முடியலடா ஏறு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு தள்ளுறான், எல்லாத்தையும் விலைக்கு விடுறானு. 2 பேரும் சேர்ந்து விலைக்கு விடுறானு. முடியல, சுத்தமா முடியல. எவனுமே கொஞ்சம் கூட நகரல. அதுல இன்னொரு இவன் செல்லு வந்து பக்கத்துல 2 பேர் போனாங்கல்ல, இவன் செல்லு அவன் வச்சிருக்கான், அவன் செல்லு அவன் வச்சிருக்கான். கூட்டத்துல மாத்திட்டானு, எப்படியோ அவன் செல்லு நினைச்சு மாத்திட்டானுங்க. அதுக்கப்புறம் சரி நான் முன்னாடி போறேன் வான்னு சொல்லும் போது இவனும் போயிருக்கானு. ஒருத்தன் முன்னாடி போறான், பின்னாடி இவனு தாமரையும் போறான். அவர் ரொம்ப நெரிசல் ஆகும் போது அவிட்டா அவனுக்கு மூச்சு வாங்கிருச்சு. வாங்கிட்டு அப்படியே மயக்க வர நிலைமைக்கு வந்துட்டான். அதுல முன்னாடி இருந்தவன் வந்து சட்டையை பிடிச்சி பலின்னு போட்டிருந்தான். யாருக்கு மூச்சு வாங்கிருச்சு? 2 பேருக்கே மூச்சு வாங்கிருச்சு. 2 பேருக்குமே மூச்சு வாங்கி முடியல, போலாம் வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு முடிவு எடுத்துட்டானுங்க. முடிவு எடுக்கும் போது என்ன பண்ணிட்டான், முன்னாடி போறான் பின்னாடி வரான். வெளியே போனா கூட்டத்திட்டே வெளியே போயிடலாம் அப்படின்னு அப்படி முடிவு பண்ணிட்டு கிளம்புறானுங்க. ஆனா முடியல, சுத்தமா நகர முடியல அந்த கூட்டத்துல இருந்து. அப்பனைக்கு தாமரை என்ன பண்ணிட்டான், பக்கத்துல வந்து அவன் முன்னாடி போறான். அவன் சட்டையை பிடிச்சிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம பிடிச்சிட்டு பின்னாடி சாஞ்சிட்டான். சட்டையை பிடிச்சி இழுத்தோன்னே இவன் என்ன பண்ணிட்டான், முன்னாடி இருக்கும், நீ தாமரை கழுத்து நெரிக்குது, என்னால முடியல, நீ கழுத்தை விடுறா சட்டையை விடுறான்னு சொல்லியிருக்கான். இவன் பிடிச்சி இழுத்துட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, கையில இப்படி எடுத்துட்டு அப்படின்னா ஃப்ரெண்டு வந்து சட்டையில இருந்து கையை எடுத்து விட்டு ஷோல்டர்ல போட்டான். ஒரு அட்டு தூக்கி விட்டான். அப்படி ஒரு தூக்கி ஃப்ரீ பண்ணி விட்டான். ஃப்ரீ பண்ணி விட்டானா அப்ப நல்லா தான் அந்த ஓரளவுக்கு நார்மலா இருந்துச்சு. ஸ்ட்ரகிள் இருந்தது, இருந்தாலும் அது கொஞ்சம் ஃப்ரீ கிடைச்சது. தூக்கி விட்டானா அதுக்கப்புறம் வந்துடுற தாமரை அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறான். முடியல. அதுக்கப்புறம் அந்த ஷோல்டர்ல கை விட்டு அப்படியே விட்டுட்டான் கையை. தாமரை கையை விட்டுட்டான். விட்டுட்டு இவன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு 2 பேரும் மேல அந்த சைடு எல்லாத்தையும் விலக்கி விட்டு எகிரிட்டு ஒரு ஐஸ் பெட்டி மாதிரி இருந்தது, அது மேல போயிட்டு அவன் ஃப்ரெண்ட் நின்ட்டான். ஃப்ரெண்ட் நின்று வா தாமரை கூப்பிட்டு இருக்கான். இவன் ஸ்ட்ரகிள் பண்றான், எல்லாத்தையும் தள்ளி விடுறான். ஆனா முடியல, அவனால ஸ்ட்ரென்த் கொடுத்து தள்ள முடியல. ஆல்ரெடி எல்லாம் மூச்சுலாம் வாங்கி ஓரளவுக்கு டயர்ட் ஆயிட்டான். யாரையும் தள்ள முடியல. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல என்ன பண்ணிட்டான், அப்படியே சாஞ்சிட்டான். அப்படி சாஞ்சவன அவன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டான், அவன் பார்த்துட்டு அவன் இன்னொருத்தன் கை கொடுத்து ஒரு செவுர் மேல ஏறி நின்று அங்க நின்று கத்திட்டு இருக்கான், வாடான்னு. அவன் கத்தும் போது அப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு மேல சாஞ்சிட்டான், சுத்தமா முடியலாம. சாஞ்சு ஓட்டி அவன் என்ன பண்ணா, அவன் ஃப்ரெண்டு கீழே குதிச்சு ஓட்டமா ஓடி வந்து தட்டி இருக்கான். எந்திரிக்கல. எவ்வளவு தட்டி பார்த்தா எந்திரிக்கல. அவன் அப்படியே படுத்துட்டான். படுத்தானே அடுத்து ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு கை ஓடாம காடு ஓடாம ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிடுவான். ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இவன் என்ன பண்ணிட்டான், அடுத்து ஒரு 4 பேர் அந்த ஒரு 5 நிமிஷத்துல தூக்கிட்டு கொண்டு போயிட்டாங்க. எங்கிட்டு கொண்டு போனாங்க, எந்த ஆம்புலன்ஸ்ல என்ன இது பண்ணாங்க தெரியல. இவன் என்ன பண்ணிட்டான், இவனும் ஃபோன் பண்ணிட்டு விசாரிச்சு பின்னாடியே போயிட்டு அவன் ஃப்ரெண்டு பின்னாடியே போயிட்டு கடைசியில பார்த்தா ஜிஹெச் வர சொல்லிட்டாங்க அவன். அதுக்கப்புறம் அவன் ஜிஹெச் போயிட்டு அவன் தான் அவனுக்கு 2 பேர் தான் நின்றுட்டாங்க அவன் கூட இருந்தவன். நான் இதுக்கு இடையில நான் வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு முடி வெட்டலான்னு சொல்லிட்டு கடையில உட்காந்துருந்தேன். அப்பன்னைக்கு அவங்க வீட்டு தாமரையோட ஒய்ஃப் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க பேர் என்ன? அவங்க பேர் தீபா. தாமரையோட ஒய்ஃப். அதாவது இப்ப வளகாப்பு போன மாசம் தான் போட்டான். கன்சீவா இருக்காங்க. போன மாசம் தான் வளகாப்பு போட்டான். இது வந்து 8வது மாசம், இன்னொரு 2 மாசம் டெலிவரி. அப்ப வந்து பாப்பா எனக்கு பதறி போயிட்டு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி மாமா ஃபோன் பண்ணா வேற யாரோ எடுக்கிறாங்கண்ணா, வேற யாரோ எடுத்து ஜிஹெச் வர சொல்றாங்க, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாப்பா என்னை கேட்டுச்சு.
என்னை கேட்டு பப்பா இல்லடா நான் வெளியில இருக்கேன்டா பப்பா, ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன் நான் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிச்சு. நான் அந்த அன்னைக்கு எனக்கு நான் முடிவெட்டுற கடைக்கும் ஜிஹெச் ரொம்ப பக்கம். அடுத்த ரன்னிங்லேயே வண்டியை வேகமா எடுத்துட்டு ரன்னிங்லேயே ஃபோன் பண்றேன் நான். தாமரை ஃபோன் பண்ணேன், அது மாதிரி வேற யாரும் எடுத்து பேசினாங்க. அந்த கூட போற பையன் பேசினான், இந்த மாதிரி ஜிஹெச்ல இருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கப்புறம் நானும் வேகமா ஜிஹெச்ல போயிட்டு பார்த்தேன். அவசரத்துல போய் பார்த்தேன், அங்கெல்லாம் மார்ச்சரி போங்கன்ட்டாங்க. மார்ச்சரி வாடா தம்பின்னு சொன்னா மார்ச்சரியில போய் பார்த்தேன். அப்புறம் தம்பியோட செல்லு, தாமரை ஃப்ரெண்டோட செல்லு அவனுக்கு ஒரு பையன் கையில வச்சிருந்தான். அந்த செல்லை வாங்கிட்டு எங்கேயா தாமரை என்ன ஆச்சு அப்படின்னு, இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல இறந்துட்டான், உள்ள இருக்கான், மார்ச்சரிக்குள்ள இருக்கான். அவர் இந்த பையன் யாருன்னு தெரியாதா? அந்த பையன் கூட போனான் பையன், பையன் அவன் கண்டுபிடிச்சு போயிட்டான் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் அவன்கிட்ட செல்லை வாங்கிட்டு என்ன அப்படி பண்ணிட்டீங்க, யாரை ஏரியா போனீங்க, நானும் அவன் தான் போனோம், கூட்ட நெரிசல் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா. எங்க இருக்கான் அப்படின்னா மார்ச்சரிக்குள்ள இருக்கான் அப்படின்னா. எனக்கு படபடப்பாயிருச்சு. முன்னாடி பார்த்தா நிறைய கும்பல் இருந்தது, அந்த கும்பலுக்குள்ள போக முடியல. சைட்ல பார்த்தா ஒரு கேட் இருந்தது, அந்த கேட்டு ஏறி குதிச்சு உள்ள போயிட்டேன். நான் மார்ச்சரிக்குள்ள போயிட்டேன். மார்ச்சரிக்குள்ள போகும்போது எல்லாம் தடுத்தாங்க. எல்லாத்தையும் தட்டி விட்டு வேகமா போலீஸ்காரங்க அங்க இருந்து 2 பேர் எல்லாம் கத்துனாங்க, எங்க வர, எங்க இருந்து எதிரி குச்சி வர அப்படின்னு சொல்லி கேட்டு எனக்கு தடுத்தேன். நான் உள்ள போயிட்டேன். அப்புறம் உள்ள போயிட்டு தள்ளி விட்டு போயிட்டீங்களா? இல்ல, எல்லாத்தையும் சத்தம் போட்டாங்க, பக்கத்துல வரல, சத்தம் போட்டாங்க. அதுக்குள்ள எல்லாத்தையும் ஓட்டணுமா, முன்னாடி மட்டும் 2 பேர் இருந்தாங்க, 2 பேர் தடுத்தாங்க. உள்ள போயிட்டேன் நான் பாட்டுல, எல்லாம் தட்டி விட்டு உள்ள போயிட்டேன். உள்ள போட்டுன்னா 2 பாடி தான் நான் பார்க்கும்போது, 2 பாடி இருந்தது. ஒண்ணு, அப்புறம் தாமரை இப்படி போட்டிருந்தாங்க, இப்படி ஒரு பாடி இருந்தது. அந்த சைடு போயிட்டு அப்புறம் தாமரையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு பார்த்தோன்னா எனக்கு ஒரு மாதிரி படபடப்பாயிருச்சு. அவன் தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் என்னால கையும் இல்லை காலும் இல்லை, ஒரு மாதிரி குப்புன்னு வேக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்புறம் 4 வாட்டி அந்த சைடு நடந்துட்டே இருந்தேன். இவன் தானா தாமரை தானா எந்தரான்னு சொல்லி கத்தி பார்த்தேன். அதனால ஒரு இதுக்கு மேல முடியல. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், எங்க அண்ணன் அங்கதான் ஒர்க் பண்றான். அவன் வந்துட்டு என்னைய பார்த்துட்டான், நீ எங்கடா இங்க நிக்கிற அப்படின்னா. தாமரை படுத்திருக்கான் பாரு, அவனை எழுப்பிடுறா, கூட்டு போண்டா அப்படின்ட்டு சொன்னேன். சொன்னிட்டு அப்புறம் நீ வெளியே போடான்னு சொல்லிட்டு, நீ பயந்துருவ, நீ வெளியே போடான்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி தள்ளி விட்டான் வெளியில. அந்த மார்ச்சரில இருந்து வெளியே தள்ளி விட்டு 2 பேரும் சேர்ந்து என்னை வெளியே கூட்டு போட்டாங்க. வெளியே போயிட்டேன்னா அப்புறம் ஒரு கடத்துக்கு நான் போயிட்டு அழுதுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொத்தப்பா பெரியப்பா எல்லாருமே வந்துட்டாங்க, சொந்த பந்தம் எல்லாருமே வந்துட்டு அப்புறம் என்னைய தான் கேட்டாங்க, நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டியா, நீ இதை தாமரையான்னு தெரியுமாடா தம்பி, நல்லா பார்த்துட்டியான்னு கேட்டாங்க. நான் மார்ச்சரிக்குள்ள தான் அழுதுட்டு இருந்தேன், நான் பார்த்துட்டேன் அவன் தான் அது அப்புறம் சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா அடுத்தடுத்து எப்பயும் போல அப்புறம் மார்ச்சரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்து அப்புறம் கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம். பார்க்கும்போது தாமரை உடம்புல எதனா காயம் எதனா இருந்தா? காயெல்லாம் எதுவும் இல்லை, எந்த ஒரு காயமும் இல்லை. பலீனு போட்டு இவ்வளவு தூரம் ஏறி இருந்தது பலீனு. அப்புறம் பேண்ட் வந்து உள்ள ஒயிட் கலர் ஜட்டி போட்டிருந்தான், ப்ளூ கலர் ஜீன் போட்டிருந்தான். ஜீன் வந்து இவ்வளவு தூரத்துக்கு அவுத்து கிடந்தது, தொட வரையும் ஜீன் வந்து அவுத்து கிடந்தது. அப்புறம் அப்படியே படுத்து கிடந்தான், வாயை பிளந்துட்டு ஒரு மாதிரி இருட்டடிச்ச மாதிரி படுத்து கிடந்தான். சரி பார்த்தோன்னே எனக்கு ஒரு கை கால்லாம் இதாகிடுச்சு, நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் அடுத்தடுத்த இந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் போயிட்டு என்ன பண்ண வேண்டியதோ அதை பண்ணி வந்துட்டேன், அவ்வளோதான். முதல்ல அவர் ஹாஸ்பிட்டல்ல, அதான் அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சு அவர் ஹாஸ்பிட்டல்ல மார்ச்சூரில் இருக்கும்போது நீங்க தான் முதல்ல பார்த்தது நான். எனக்கு நியூஸ் வந்துச்சு, கூட போன பையன் வந்து சொன்னான். இருந்தாலும் நான் கன்ஃபார்ம் பண்றதுக்கோசரம் முதல்ல பார்த்தது நான் தான். மார்ச்சரிக்குள்ள எகிரி குதிச்சு உள்ள போய், ஏன்னா அந்த பையனுக்கு அவன் கூட போனவன் கூட பார்க்க முடியல அவனால. அவன் மார்ச்சரிக்கு கொண்டு போனது இவனுக்கு தெரியாது. இவன் விசாரிச்சு கூட போன பையன் கூடத்துல மிஸ் ஆகிட்டான், அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. இவன் பின்னாடியே போறான் ஒரு ஹாஸ்பிட்டலா விசாரிச்சு. அப்படி போயிட்டு தான் ஜிஹெச் போனான். அந்த பையனும் உள்ள போய் கன்ஃபார்ம் பண்ணல, கேட்டா தாமரை உள்ள இருக்கான்ற மாதிரி சொன்னாங்க, அவனுக்குமே சொன்னாங்க. அப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்றது நான் எகிரி குதிச்சு உள்ள போனேன். இந்த கூட்டத்துல வந்து வேற யாரோ மர்ம நபர்கள் உள்ள வந்து கழுத்தி கடிச்சிட்டாங்க, கத்தி வச்சு குத்திட்டாங்க, அவங்கதான் அந்த அசம்பாவிதான் காரணம்ன்றாங்களே. ஒரு தாமரை கண்ணனோட இறப்பு அப்படி ஒண்ணுது இறந்த மாதிரி இருக்கா, இல்ல மூச்சு திணறி இறந்த மாதிரி இருக்கா? இல்ல, நான் பார்த்த வரையும் நான் கண்ணுல பார்த்தேன், அந்த மாதிரி எந்த ஒரு காயமும் எந்த ஒரு இதுவும் இல்ல. கூட போனவங்க என்ன சொன்னாங்க? கூட போனவங்களும் அந்த கல் அடியோ அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல, எதுவும் சொல்லல. இவர் இறந்ததுக்கு காரணம் மூச்சு திணறல் தான். மூச்சு திணறல். ஆக்சுவலா அந்த வேலை பார்க்கறதும் வந்து சொல்யூஷன் வேலை, இது போடுறது, அது வந்து கொஞ்சம் மூச்சு வாங்கக்கூடிய இதுதான். அந்த சம்பவத்துக்கு முன்னாடி கூட அவன் உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருந்தது. இது எல்லாம் அது இல்லாம உடம்பு வேற கொஞ்சம் போட்டான். இது எல்லாமே சேர்ந்து கூட்டம் நெரிசல அவனுக்கு கொஞ்சம் மூச்சு ஹெவியா வாங்கி அப்படியே படுத்துட்டான், அவ்வளவுதான். இப்போ எவ்வளவு நேரம் அந்த வண்டியை பின்தொடர்ந்து போயிருப்பாங்க? டைம் எவ்வளவு நேரம் இருக்கும்? எவ்வளவு நேரமா போயிட்டு இருப்பாங்க இந்த கூட்ட நெரிசலுக்குள்ள? ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் போயிருப்பாங்க. 3/4 மணி நேரமா? அந்த அவங்க தூரம் எவ்வளவு? இந்த ரவுண்டான வந்து போனாங்க சொன்னீங்கல்ல, அங்க இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு தூரம் எவ்வளவு? அது ஒரு 3/4 kilometerக்கு மேல, 1 kilometer மேல வரும் அது. ஏன்னா அந்த ஸ்பாட் ரொம்ப லாங். பஸ் ஸ்டாண்டுக்கும் நீங்க பாத்தீங்கன்னு தெரியும், எனக்கு எக்ஸாக்டா என்ன அளவுன்னு தெரியல. நீங்க 3/4 மணி நேரம் போகக்கூடிய நேரம் அவ்வளவு நேரம் ஆகுமா? நான் பொதுவா இந்த கூட்டம், ஆனா வண்டியில எல்லாம் போறது போயிடலாம், 10 நிமிஷத்துல போயிடலாம். நீங்க இந்த கூட்டத்துல போனது வந்து அவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு.
ஏன்னா அவ்வளோ பொறுமையா மூவ் ஆச்சு அந்த கூட்டம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா நான் காலையில வேலைக்கு போகும்போது அந்த வேலையில தான் அந்த வெளிச்சம்புறத்தை தாண்டி தான் எனக்கு வேலை. நான் அந்த வழியா தான் போறேன். நான் காலையில போகும்போதே வந்து ஓரளவுக்கு ஒரு 200-300 பேர் பக்கத்து ஃபிளக்ஸ் இது பண்றது, போஸ்ட் இதெல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரோட்ல கொச்சி இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் தாண்டி பார்த்துட்டு தான் போனேன். அப்பயே ஒரு 200-300 பேர் இருந்தாங்க. காலையில எத்தனை ஒரு 9:45 10 மணி போல. சாயந்தரம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப லாங் தான், ஓரளவுக்கு லாங் இருக்கு. அது நடந்து போறதுன்றது ஒரு ஒரு மணி நேரம் மேல கூட ஆயிருக்கலாம். அப்புறம் மனைவிக்கு நீங்க சொன்னீங்களா அந்த விஷயத்த? அதுக்கப்புறம் பாப்பாட்ட நான் பேசவே இல்லை. ஏன்னா என்னால பேச முடியல பாப்பாட்ட. ஏன்னா அடுத்து நான் மார்ச்சரிக்குள்ள அழுதுட்டு இருக்கும்போது கூட பாப்பா வந்து எனக்கு ஃபோன் அடிச்சுது. என்னாச்சுன்னா பாத்துட்டீங்களா எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, என்னாச்சு, ஒண்ணும் இல்லையான்னு அவங்க கூட பிறந்த பாப்பாவும் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. பாப்பா தீபாவும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னால அவன் ஃபோனும் நான் தான் கையில வச்சிருந்தேன். ஃபோன் மேல ஃபோன் வந்துகிட்டு இருக்கேன் அவனுக்கு. அப்புறம் அதை அட்டன் பண்ணி ஒருத்தட்ட நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி மார்ச்சல்ல இருக்கிறான் தாமரை அப்படி சம்பவத்தை சொன்னேன். சொல்லிட்டு நான் பாப்பாட்ட மட்டும் சொல்லலை, என்னால சொல்ல முடியல பாப்பாட்டையும். அவங்க உங்களுக்கும் பழக்கமா? யாருங்க? தாமரையோட உங்க மனைவி? ஆமா, எனக்கு பழக்கம். நான் பேசியிருக்கேன் தாமரை மூலியமா. தாமரோட ஒய்ஃப் A to Z வந்து என்கிட்ட தாமரை சொல்லிடுவான். என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க மாட்டான். அவன் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. என்கிட்டயும் வீட்டுக்காரமாட்டியும் அவன் ஃபேமிலிகிட்ட மட்டும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவான். எங்க வேலை எடுக்கிறேன், எங்க வேலை செஞ்சேன், எவ்வளவுக்கு செஞ்சேன். அதே மாதிரி அவன் போட்டிருக்க வாட்சு, அவன் போட்டிருக்க சட்டை, செருப்பு, இப்ப எடுத்திருப்பான் பைக்கு, ஒரு 6-7 மாசம் ஆகுது. அந்த பைக்கு கொண்டு நானும் அவனும் தான் போவோம். எனக்கு என்ன விருப்பமோ அதை அப்படியே வாங்கிக்குவான். இது பார்த்து நீ பண்றான், நீ ஓகே சொன்னா எனக்கு ஓகேடா, அது என்னோடது எனக்கு உனக்கு தெரியும்ல, என் டேஸ்ட் என்னன்னு உனக்கு தெரியும், நீ சொன்னீங்கன்னா நான் ஓகே எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ வரையும் எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் எடுத்து போட்டுப்பான் அவன். அந்த அளவுக்கு நம்ம கல்யாண வளகாப்பு அதெல்லாம் நீங்களும் எல்லாமே எல்லா விஷயத்தையும் அவன் வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் கூட இருப்பேன். என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவான். இந்த டேட்ல பண்ண போறேன், இதை தான் பண்ண போறேன், இப்படி பண்ணட்டுமான்னு என்கிட்ட கேட்பான், கன்சல்ட் பண்ணுவான். இது எப்படி பண்ணலாம், இது அப்படி பண்ணலாம்டா அப்படின்னு என்கிட்ட கேட்பான். நானும் என்னோட ஐடியாவை சொல்லுவேன், இது எப்படி பண்ண நல்லா இருக்கும், அது எப்படி பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா ஐடியாவும் சொல்லுவேன். அப்படி பண்ணதுதான் எனக்கு தெரியாம ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. இது அவங்க ஃபேமிலிக்கும் தெரியும். அவங்க ஃபேமிலியில அவங்க அம்மாட்டா கூட என் மூச்சு முன்னோட எனக்கு சுத்தம் பேர் சொல்லிட்டே இருப்பான். நான் அந்த அளவுக்கு க்ளோஸ் எனக்கு. வளகாப்பெல்லாம் அவனுக்கு ஏகப்பட்ட ஆசை இருந்துச்சு. அவன் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அதே சொன்ன மாதிரியே பண்ணான். அவன் மண்டபத்துல வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எல்லாம். முக்கியமா என்னன்னா, குழந்தைய வந்து நான் வீட்டுல படுத்திருப்பேன், என்னை காலைல 7 மணிக்கு அவன் தான் எழுப்பி விடுவான். டெய்லி வீட்டுக்கு வந்துடுவான். வந்துட்டு டெய்லி ஏதாவது கதை சொல்லிட்டே இருப்பான். என்ன வேலையில என்ன சம்பவம் நடந்துச்சு, வெளியில என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி எல்லா கதையும் ஜாலியா சிரிச்சு பேசுற மாதிரி சொல்லிட்டே இருப்பான். அப்படி டெய்லியும் வந்து கதை சொல்லும் போது ஒரு நாள் அவன் இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 மாசத்துல வந்து நான் எங்க அண்ணன் பையன் இருக்கான், எங்க அண்ணனுக்கு ஒரு 2-1.5 வயசு பையன் இருக்கான். அவனை தூக்கி வச்சுக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு, வாசி அடுத்து 2 மாசத்துல நம்ம பையன் வர போறான் அப்படிமா, நீ எப்ப கல்யாணம் பண்ண போறான்னு காமெடியா கேட்பான். நீ பண்ணிட்டில, நீ போதும்டா, உன் பையன் வந்தா நான் பாத்துருவேன், அது போதும் எனக்கு, நானும் அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். பஸ்ஸே டக்குன்னு பண்ணு பஸ்ஸே, இல்லைன்னா என் பையன் வந்தானே அவனை தாத்தான்னு கூப்பிட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கலாய்ப்பானே. அந்த அளவுக்கு. ஏன்னா அவன் குழந்தை மேல அவ்வளோ ஆசை வச்சிருந்தான், ஏகப்பட்ட ஆசை, சொல்ல முடியாத அளவுக்கு ஆசை வச்சிருந்தான். இப்படி வளர்க்க போறேன் பஸ்ஸே, இப்படி அவனுக்கு பொம்பளை பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும். பொம்பளை பிள்ளை தான் வேணுமா. நான் வந்து கலாய்ப்பேன், உனக்கு ஆம்பளை பையன் பிறக்கும், உன்னைய மாதிரியா போய் உங்க அப்பாவை திட்டுறது எல்லாமே பண்ணுவான் பாரு, அடிப்பான் பாரு, நானே சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு. எனக்கு பொம்பளை பிள்ளை தான் பஸ் வேணும் அப்படிமா. அந்த அளவுக்கு ஒரு அடக்க முடியாத ஆசையெல்லாம் நிறைய வச்சிருந்தான். அவன் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவான். அவன் வீட்டுக்கார இப்ப கூட ரீசெண்டா டிவி எடுத்தான் 55ல. அதுக்கு ஏறாத கடை இல்லை, நானும் அவனு தான் ஏறுவோம். பாப்பா வீட்டுக்காரம்மா டிவி கேக்குதுடா, தனியா இருக்கு, செல்லும் இல்ல, வீட்டுல டிவி இல்ல, ஒரு மாதிரி போர் அடிக்குது பாப்பாக்கு, டிவி வாங்கலாம்டா சகல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனுக்கு போய் ரெடி பேமெண்ட் கொடுத்து 50,000 ரூபாய் கொடுத்து பெரிய 55 டிவி வாங்கினோம். அதுக்கு ஏறாத கடை இல்லை, எல்லா ரேட்லாம் பேசி வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணோம். இப்படி வீட்டுக்காரம்போது அப்படி பார்ப்பான் அவன், எல்லாத்தையும் ஃபேமிலியா அந்த அளவுக்கு பார்ப்பான். அது அந்த அளவுக்கு இருந்த மனுஷன், ஏகப்பட்ட ஆசை வச்சிருந்த மனுஷன் இப்படி ஆகுன்னு யாரும் எதிர்பார்க்கல. அவங்க மனைவிக்கு இது எவ்வளவு பெரிய இழப்பு. எனக்கு கூட பழகின எனக்கே எப்படின்னா, அவன் ஏகப்பட்ட ஆசை அந்த பிள்ளை வச்சிருக்கோம், அந்த பிள்ளை மேல இவன் வச்சிருந்தான். ஏன்னா எனக்கு இது போதும் சகல, அவன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வந்து நிச்சயதார்த்தம்லாம் ஆகும்போது என்கிட்ட சொன்னான், சில நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாரு, எப்படி போதும், எனக்கு லவ் பண்ண பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டேன், இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம். ஆமா, காதல் திருமணம். கிட்டத்தட்ட அது 6-7 வருஷமா காதல் பண்ணிருக்கான், லவ் பண்ணிருக்கான். ஒரு 10 வருஷம் இருக்கும், 8 வருஷம் மேல இருக்கும், எனக்கு எக்ஸாக்டா தெரியல, இருக்கும். இந்த மாதிரி லவ் பண்ணி ஒரு வழியா எல்லாரும் சமாளிச்சிட்டாங்களா சால, இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை, கல்யாணம் பண்ணிட்டேன், அவள் தான் நல்லா பாத்துக்கணும் அப்படிமா. நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகள்லாம் உள்ள வச்சிருந்தான். அதே மாதிரி அந்த பிள்ளைக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, இவங்களோட இப்படிலாம் வாழணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் நினைச்சாதான் ஒரு மாதிரி ரொம்ப
கஷ்டமா இருக்கு. அவள்தான் அது இருந்த வரையும் இல்லை, இப்ப எல்லாம் போயிடுச்சு. அவள்தான் அதுக்குள்ள என்னென்ன நினைச்சிட்டு இருக்குன்னு பாப்பா எனக்கு தெரியல. இப்போ ரீசெண்டாக கூட பாப்பாவை பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். இனிமேல் நீ தாண்டா தான் பாப்பா ஃபேமிலியை பார்க்கணும், அவன் பையனை எப்படி பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு நினச்சானா அதெல்லாம் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாட்ட ஆறுதல் பேசிட்டு வந்தேன். நான் பாப்பா என்னை பார்த்தோன்னா முதல் கேள்வி ஏன்னா விட்ட அப்படின்னு மாதிரி கேட்டுச்சு. ஏன்னா எந்நேரமே என் கூட இருப்பான். ஃபோன் பண்ணும் போதெல்லாம் சூர்யா கூட இருக்காம்மா, இருமா கூப்பிட்றேன், சூர்யா கூட இருக்கேன், சூர்யா கூட. பாப்பா வந்து வேற யாரு கூட இருந்தாலும் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். என் கூட என் பேரை சொல்லிட்டா போதும், இதுக்கோசமே வேற யாரு கூட இருந்தாலும் என் பேரை சொல்லுவான், சூர்யா கூட இருக்கேன் அப்படின்னா. அது அந்த அளவுக்கு இருந்துச்சு. அது எப்படி இப்படி ஆச்சு அப்படின்றது என்னால ஏத்துக்கவே முடியல, ஜீரணிக்கவும் முடியல. அது அந்த பிள்ளைக்கு எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது என்னால முடியல. வீட்டுக்காரங்கள கூட சொல்லியிருக்கானா தெரியல, ஃபேமிலிட்ட சொல்லியிருக்கானா தெரியல, என்கிட்ட இன்ச்சு இன்ச்சா சொல்லிட்டே இருப்பான் ஒரு விஷயம். அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன், என் குழந்தைய அங்க படிக்க வைக்க போறேன், இங்க படிக்க வைக்க போறேன் அப்படின்னு ஒண்ணுன்னா சொல்லிட்டே இருப்பான். அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஆசையா இருக்கும். ஏன்னா நான் கற்பனை பண்ணுவேன் அவன் சொல்லும் போது, இந்த ஸ்கூலா இருந்ததா அப்படி கலாய்ப்பேன், கற்பனை பண்ணுவேன், நல்லா இருக்குடா பண்றான்னு, பண்ணிடுவேன்டா எப்படியாவது பண்ணிடுவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். வீட்டுக்காரமும் ரொம்ப சைலண்டா பேசுவாங்க. ரொம்ப நல்ல கேரக்டர் அந்த பொண்ணு, ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணாங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்க? அவங்க வந்து பிஎஸ்சி படிச்சிருக்காங்க நினைக்கிறேன், பிஎஸ்சி சாரதா காலேஜில் படிச்சிருக்கிறாங்க. இப்போ தமிழக அரசுக்கு நீங்க ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா, இப்போ அவங்க தலைமையில இருந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன கோரிக்கை வைப்பீங்க? கண்டிப்பா அவங்க வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் தமிழக அரசு. ஏன்னா இப்ப அந்த மொத்தமா அந்த பாப்பாவுக்கு மட்டும் இல்ல, ஃபேமிலிக்கே ஒரு பெரிய கேள்விக்குறி. இவன் தான் அந்த ஃபேமிலியே ரன் பண்ணி தூக்கி நிப்பாட்டினவன், தூக்கி ஒரு போனானே பெரிய போனா நின்னவன், சொந்தக்காரங்க மத்தியில எல்லா சைடும் ஒரு ஆள் தான் நிற்பான். அவன் ஃபேமிலிக்கு தூக்கி நிப்பாட்டினான். நின்னாவன் அவன் இல்லை, பெரிய தூணே சாஞ்சிருச்சு. இப்ப அந்த குடும்பமே அனாதையா நிக்கிற மாதிரி தான் நிக்குது. கவர்மெண்ட் பார்த்து நீங்க அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு, அதாவது தீபா தாமரைக்கனோட ஒய்ஃபுக்கு ஒரு அரசு வேலை, சுயமா அந்த பாப்பா அவன் பாத்துக்கிற மாதிரி, ஃபேமிலியே பாத்துக்கிற மாதிரி ஒரு அரசு வேலை, அந்த பசங்களையும் கொஞ்சம் பாத்துக்கிட்டா பரவாயில்ல, அவங்க ஃபேமிலியும் அப்படியே கொஞ்சம் பாத்துக்கிட்டா பரவாயில்லன்றதுதான். முக்கியமா அந்த பொண்ணுக்கு ஏதாவது வேலை கிடைக்கணும், அந்த குடும்பத்தை கண்டிப்பா அந்த பிள்ளைய பாத்துக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை பண்ணி கொடுத்தா ஓகே. எனக்கு தாமரையோட தங்கச்சி பிரியதர்ஷினி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு படிப்பு செலவு, அவங்களுக்கு ஏதாவது வேலை அப்படின்ற மாதிரி கொடுத்தா இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ விஜய் அந்த பிரச்சார கூட்டத்துக்கு போய் தான், அதாவது பிரச்சார கூட்டத்தை போய் கவனிக்கணும் இல்லை, ஒரு திரை நடிகர் வந்திருக்கிறாரு, ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு போய் அப்படி ஆயிருக்கு. இது என்ன பண்ணியிருந்தா அதை தவிர்த்துருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்படி என்ன பண்ணியிருந்தா அப்படின்னா, மோஸ்ட்லி மெஜாரிட்டி கூட்டம் வந்து கூட போனவனே சொல்றான். தாமரை கூட போனவனே அவர் இங்க வெளியில நின்று இருந்தா நானே அப்படியே பாத்துட்டு வந்திருக்கலாம், எங்களுக்கு அந்த ஐடியா தான், ஓரமா நின்று பாத்துட்டு வர ஐடியா. வெளியில நின்று வெளியே வந்தா யாரு? விஜய் வெளியே வந்தா நாங்க இப்படியே பாத்துட்டு போயிருக்கலான்ற ஒரு ஐடியா தான். ஏன்னா வண்டியில இருந்து தலையை காட்டியிருந்தா. ஆமா, இவன் போகும்போதே ஒரு கூட்டம் நிறைய இருக்கு, சும்மா பாத்துட்டு இங்கேயே பாத்துட்டு போயிடலாம் தான் சொல்லியிருக்காங்க. அது அப்படி வெளியே வந்துட்டு தான் இங்கேயே பாத்துட்டு போயிருப்பாங்களோ, இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்காதோ அப்படின்ற ஒரு எண்ணம். ஏன்னா எனக்கு தாமரை பத்தி நல்லா தெரியும், எந்த ஒரு கூட்டத்துல அவ்வளவு சீக்கிரம் போய் சிக்க மாட்டான். எவ்வளவு ஆர்வமா இருந்தாலும் ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்துடும், கும்பல்னாலே ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்துடும், அந்த மாதிரி ஆள் தான் அவன். ஆனா இதுல எப்படி எந்த அளவுக்கு அவன் கூட்டத்தை பார்க்க வெளியே வராதனால எப்படியாவது பார்த்தோன்னு ஒரு ஆர்வத்துல உள்ள போயிருக்கான். அதுதான் வெளியே வந்துருந்தா இங்கேயே நின்று பார்த்துட்டே வந்துருப்பானோ என்னவோ. இல்ல இப்ப அவரு மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 41 பேர் வந்து இறந்துருக்கிறாங்க அந்த நிகழ்வுல. ஆனா இது யார் பொறுப்பேற்றுக்கிறது? ஒரு பக்கம் அரசு தான் சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்றாங்க. தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகம், விஜயோட கட்சி வந்து இதுக்கு பொறுப்பு இல்லை, நாங்க சொன்ன இடத்துல கூட்டம் நடத்தணும் அவ்வளவுதான், மற்றபடி இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த 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 அவங்க நடத்துற கூட்டத்துக்கு போய் தான் இப்படி ஆயிருக்குது. ஆனா அவங்களே இப்படி அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்றாங்களே, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. இது எப்படி இதை சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கூட்டத்துக்கு போய் அவரை பார்க்கணும்னு தான் போனாங்க, வேற எங்கேயாவது போயிட்டு இந்த மாதிரி சம்பவம் நடந்தா கூட ஓகே, அங்க போய் அவங்கள பார்க்கணும்னு போயிட்டு அவங்களே இப்படி சொல்லும்போது, பொறுப்பு இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது அதை எப்படி ஏத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்கள நம்பி தானே போறான், அந்த கூட்டமும் அவங்கள நம்பி தானே வந்திருக்கு, பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்காங்கல்ல. என்னை நம்பி நான் வந்தா நான் ஒருத்தனை பார்த்து போல, அந்த மாதிரி தானே அவங்கள பார்க்கலாம், அவங்கள நம்பி சொல்லிட்டு அவங்கள நம்பி தானே போறாங்க, வேற யாரும் நம்பி போகல. அப்படி இருக்கும்போது அவங்கள பார்த்துக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குல்ல, அதை பார்க்கல அப்படின்றதுதான் என்னோட இது. அதுதான் இந்த வருத்தமா இருக்கு இதெல்லாம் பேசுறது. ஏன்னா இழந்துட்டு நிக்கிறோம்,
இருந்திருந்தா கூட பரவாயில்ல, இழந்துட்டு நிக்கிறோம். அப்போ இருக்கும்போது பொறுப்பில்லாத பதிலா சொல்லும்போது நம்மளால ஏத்துக்க முடியல. இப்ப விஜய் வந்து இது குறித்து ஒரு வீடியோ, அவரை விஜய் வந்து நேர்ல பார்க்கல, இந்த விமர்சனம்லாம் இருந்தாலுமே கூட, இந்த இறந்தவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கல, இரங்கல் தெரிவிக்கல, இந்த விமர்சனங்கள்லாம் இருந்தா கூட விஜய் வந்து இந்த சம்பவம் குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அந்த வீடியோ பாத்தீங்களா? பார்த்தேன். அந்த வீடியோ வந்து இந்த இறந்தவர்களோட குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆறுதலா இருக்கிற மாதிரி எந்த விஷயம் அதுல இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன், அவங்க ஃபேமிலியில யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. நான் அந்த இருந்து வெளியே வரல ஃபேமிலியில. நான் பார்த்தேன். ஆறுதல் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா பரவாயில்ல. அது விட்ட வீடியோ வந்து எந்த இடத்துலயும் ஓகே நம்மளுக்காக அவர் பேசுறாரு அப்படின்ற ஒரு எந்த ஒரு ஒரு ஏத்துக்கக்கூடிய ஒரு வார்த்தையிலே அதுல இல்லை. பரவாயில்ல, ஒரு உயிரிழப்பு இறந்துருச்சு, நண்பனை இழந்துட்டோம், இருந்தாலும் ஒரு பேசுறாரு, இவ்வளவு ஆறுதலா இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை கூட அதுல இல்லை. அவர் பேசுறதே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, ஏத்துக்க முடியாத இதா இருக்கு. ஏன்னா சம்பவம் நடந்ததை பத்தி பேசவே இல்லை அந்த வீடியோல. அவரு அதை விட்டுட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்காரு. அது ஒன்றும் அது நம்மளால ஏத்துக்க முடியல. அந்த பேசுறத பறி கொடுத்து நிக்கிறோம். இப்போ இத்தனை பேர் இழந்துட்டோம், அவங்களுக்கு அவசரம் அந்த மாதிரிலாம் பண்றோம், இதுமேல வராம பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி குறைஞ்சபட்சமாவது ஏதாவது சொல்லியிருக்கலாம். அது அந்த ஒரு வார்த்தையே வரல. இதெல்லாம் எப்படி போய் எங்க போய் நிக்க போகுது அப்படின்றது சுத்தமா தெரியல. சினிமா பாணியில பேசுறதுன்றது நல்லா இல்லை. அதுதான் எனக்கு என்ன பெரிய வருத்தம் அப்படின்னா, அவர் வீடியோ விட்டு இருக்கும்போது அந்த வீடியோல வந்துட்டு இறந்து போனவங்க பேரை கூட அவர் சொல்லலை. அந்த பேர் சொன்னா அவங்க குடும்பத்துக்கு ஏதோ ஒரு ஆறுதலா இருந்திருக்குமோ என்னமோ. ஆனா அந்த பேரை கூட சொல்ல முடியாம ஒரு மேலாப்புல ஒரு வீடியோ போடுறதுன்றது, ஒரு போடணுமே அப்படின்ற ஒரு வீடியோ போடுறதுன்றது சுத்தமா ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. இது எந்த விதத்துல ஏத்துக்கிறதுன்னு தெரியல. சரி, நன்றி. ஓகே, நன்றி.